Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம இந்த சீரீஸ் அதாவது போர்டு எக்ஸாம் 2021 எப்படி வந்து 100% மார்க் வாங்குறன்ற சீரீஸ் கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன், ஃபிசிக்ஸ்க்கு அப்லோட் பண்ணிவிட்டேன். ஒருவேளை நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கலன்னா நீங்கள் வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட் பாக்ஸும் சரி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம மேக்ஸுக்கும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 3 சீரீஸை பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மூணுத்துலேயுமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது எப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா, நீங்கள் வந்து இப்போ தான் லெசன்ஸை படிக்க ஆரம்பிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்க ஆளாக இருந்தாலும் சரி, 2 பேராலையுமே இந்த வீடியோவை பார்த்தா ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். ஓகே, எப்படி வந்து நம்ம வந்து ஸ்கோர் எடுக்கிறது, எப்படி வந்து நம்ம வீக்காக இருக்கும், எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது, எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிய வச்சுருவேன். ஓகே, அதே மாதிரி இன்றைக்கி மேக்ஸ் வீடியோவில் முக்கியமாக என்னென்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டெலிட்டட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, நிறைய பேருக்கு இன்னும் கூட டெலிட்டட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் சும்மா அதையும் பார்த்துட்டு என்னென்ன புக்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிவிடுவேன், ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும்னு சொல்லிவிடுவேன், இந்த 3 மாதத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும். ஓகே, அண்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த டைம் டேபிள் வந்து ஒரு ஜென்ரல் ஸ்கெலிட்டன் டைம் டேபிள். அதை நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் இருக்குது. பேப்பர் பேட்டர்ன் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏன்னா பேப்பர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு சாப்டர்லேயும் எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எதை படித்தா போதுங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது மேக்ஸ் எக்ஸாமு, ஓகே, எந்த மாதிரி படிக்கிறதுங்கிறதையும் சொல்லிவிடுவேன். சரியா, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து முக்கால்வாசி கவர் பண்ணிட்டோம். 75% போர்ஷன்ஸ் ஆர் ஃபினிஷ்ட். என்ன ஒரு ஹைலைட்னா 75% கவர் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட். ஓகே, பிஇத் கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கஷ்டம். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். மேக்ஸ் டிஃப்ரென்சியேஷன், இன்டெகிரேஷன், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஃபிசிக்ஸ் அந்த ஃபஸ்ட் புக் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது, அல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஓடிட்டுருக்கு, அண்ட் வேவ்ஸ் தான் ஈஸியாக அதை பார்த்துக்கலாம். ஸோ ஆக மொத்தம் எல்லா கஷ்டமான சாப்டர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி வீடியோ 3 வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா தைரியமாக என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே ஷார்ட் வீடியோஸாக இருக்கும். அதுலேயும் முக்கால்வாசி டெலிட்டட் போர்ஷன்லாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுனாக்கா, நான் வந்து ஒரு லெசனும் மிஞ்சி போனால் ஒரு 13 லெக்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஆவரேஜாக 13 லெக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், ஈஸியாக படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 13 லெக்சர்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 ஹவர்ஸ் தான் ஆகும் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ பார்த்துட்டு. சரியா, ஸோ இன்ட்டு 2 ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி என்னோடய வீடியோ ஃபுல்லாகவும் பார்க்கலாம், இல்லை ஆப்ஷனல் உங்களுக்கு டெலிட்டட் சாப்டர் படிக்க வேணானாக்கா நான் டாபிக் வைஸ் தான் போட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாம். ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் நான் வந்து வேண்டான்னு சொல்கிறேன்னா அந்த டாப்பிக்லாம் நீங்கள் விட்டுட்டு மீதி இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு போகலாம். சரியா, ஸோ கான்செப்ட் கேப்சூல் இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்துருங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நான் சில மெட்டீரியல்ஸ் தான் சொல்லுவேன். ஓகே, இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, சில பேரெல்லாம் அந்த மெட்டீரியல்லாம் வாங்க முடியாது. ஓகே, டியூ டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவங்களால வாங்க முடியாது. அவங்களாம் கவலைப்பட தேவையில்ல. நான் உங்களுக்கு இங்கே என்னென்னலாம் மெட்டீரியல் சொல்லியிருக்கணும், ஓகே, இந்த புக்கு வேணும், அந்த புக்கு வேணும், எல்லா புக்கும் நான் இந்த டெலிகிராம் சேனலில் அவைலபிள் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அவைலபிள் இன் த டெலிகிராம் சேனல். யூ கேன் கோ அண்ட் டவுன்லோட். இப்போ ஒரு வேளை எல்லோரும் சொல்கிறது என்ன, டெலிகிராம் என்கிட்ட இல்லைனா அப்படின்றீங்க. தம்பி, டவுன்லோட் பண்ணிக்கோங்கடா, வேறு வழி இல்லை. இதில் எல்லாமே இருக்குது. லைக் நம்ம எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் போட முடியாது. கரெக்டாக எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சரியா, பிரச்சனையே இல்லை. ஸோ இதெல்லாம் உங்களுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறதுன்னா நாலேஜ் நிறைய பேருக்கு போய் சேரணும். அது மட்டும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் நல்ல நாலேஜ் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷனால தான். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த புக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் என்னென்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ண டைம் டேபிள். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா, ஓகே. ஸோ நான் உங்களுக்கு டெலிட்டட் டாபிக் எடுத்துக்கல, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ்,
ஓகே. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிட்டட் டாபிக்ஸில் என்னென்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். சரியா? நான் ஆல்தோ உங்களுக்கு டெலிட்டட் டாபிக்ஸை என்னென்ன சம்லாம் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரியா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இதை பார்த்துருங்க. ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் காம்போசிட் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது ரெண்டுமே ரொம்ப டிஃபிகல்ட்டான. ஆக்சுவலாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்ப லக்கிடா. மேக்ஸில் டெலீட்டாக இருக்க எல்லா டாப்பிக்குமே ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கூட சில ஈஸியான டாபிக்ஸ் தான் தேவையில்லாமல் டெலீட் பண்ணியிருந்தாங்க. பட் மேக்ஸில் டெலீட்டாக இருக்க டாபிக் எல்லாமே ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப லக் இந்த வாட்டி அதிகம். மேக்ஸில் ஈஸியாக ஸ்கோர் எடுத்துடலாம். சரியா? ஸோ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் இந்த 2 டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதையே டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஐடிஎஃப்ல கிராஃப் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் கேட்கல, ஈஸி தான் இருந்தாலும் கேட்கல. எலிமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. சரியா? அல்ஜிப்ரா எடுத்தோம்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் மட்டும் வரும். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டில் முக்கியமாக இது 2 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது 2மே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் இது 2த்துலேயுமே லாஸ்ட் எக்ஸசைஸ்னு வச்சுக்கோமே, 2மே டெலீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான, ரொம்ப லென்த்தியான ப்ராப்ளம்ஸ் 2மே டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து கண்டினியூட்டியில் பார்த்தோம்னா ரோல்ஸ் தியரம், லெக்ரானியன் தியரம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருந்தேன். பட் நீங்கள் இப்போ தான் வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா டாபிக்ஸுமே ஈஸியாக இருந்திருக்கும். ஸ்டில் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க, அட்வான்டேஜ் தான். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாடிஸ் டெலீட் பண்ணிட்டாங்க. யூஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் இன் அப்ராக்சிமேஷன் டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்டெக்ரலில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸில் இருக்க இன்டெக்ரல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் டெஃபினட் இன்டெக்ரல் ஆஸ் அ லிமிட் ஆஃப் சம் ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஒரே ஸ்டெப்பு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெலீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. பட் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருந்தேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். நோ இஷ்யூஸ், நம்ம நாலேஜ் கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ பிரச்சனையே இல்லை. இதையே உங்களால் படிக்க முடிஞ்சுன்னா மீதி எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் இதை படிச்சிருந்து இதை டெலீட் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, நோ இஷ்யூஸ். உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, இதோட ஈஸியான நிறைய இருக்குது. இப்போ நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸில் ஏரியா பிட்வீன் 2 ஓகே 2 கர்வ் நடுவில் இருக்க ஏரியாவை டெலீட் பண்ணிட்டாங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நிறைய டெலீட் பண்ணிட்டாங்க. 2 எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஓகே, அண்ட் வெக்டார்ஸ்லேயும் நிறைய டெலீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் 3 டைமென்ஷனில் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு டெலீட் பண்ணல ஆக்சுவலாக. 3 டைமென்ஷனில் ஜஸ்ட் 2 லைன் 2 பிளேன் அண்ட் லைன் அண்ட் பிளேன் மட்டும் டெலீட் பண்ணியிருக்காங்க. லீனியர் ப்ரோக்ராமிங் ஓகே பார்த்துக்கோங்க. அன்பவுண்டட் டெலீட் பண்ணிட்டாங்களா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது ஒன்று தான் ஆக்சுவலாக இந்த சாப்டரில் கஷ்டம். இந்த சாப்டரில் வந்தது ஒரே ஒரு 5 மார்க் கொஷின் மட்டும்தான். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக 5 மார்க் கொஷின்லேருந்து ஒன்று வந்துடும். சரியா? அதுலேயும் கஷ்டமானது அன்பவுண்டடா, அதையே இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சாப்டரில் இப்போ நீங்கள் ஸ்கோர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. கரெக்டாக ஜஸ்ட் பவுண்டர் ரீஜனுக்கு நடுவில் இருக்க ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலையே. ஓகே, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியில் வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ், ரேண்டம் வேரியபிள் அண்ட் பைனாமியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ண போர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இதுக்கு மேலே நீங்கள் படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷனில் இருக்க எல்லா சம்மும் தனித்தனியாக கொடுப்பேன். ஸோ பயப்படாதீங்க. ஓகே, நான் டெலிட்டட் ஏன் வேகமாக போயிட்டேனாக்கா உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே எக்ஸசைஸ் வைஸ் நான் பிரிச்சுட்டேன். இந்த எக்ஸசைஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு, இந்த சம்லாம் டெலீட் ஆகிடுச்சு, நான் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் புக் எடுத்து திறந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணுங்கள் போதும். சரியா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். புக்ஸை என்ன ஃபாலோ பண்ணுறது, முதல் கொஷின் அதுதான். ஓகே, ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். புக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறது. ஓகே, நான் எப்பவும் போல் 2 கேட்டகரியில் பிரிக்கிறேன்டா. ஓகே, ஒன்று ப்ரோ, இன்னொன்று வந்து யார் ஸ்டார்டர். ஓகே, ஸ்டார்டரு இப்போ தான் வந்து புக்கே திறக்க போகிறாரு. என்ன மாதிரி டைப் ஸ்டார்டர்ஸ் தான். ஓகே, நானும் இப்படி தான் எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்கள ஸ்டார்டர்ஸ். ப்ரோலாம் யாருன்னா 50% சிலபஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ப்ரோவில் சேர்க்குறேன். சரியா? உடனே ஸ்டார்டர்ஸ்லாம் ஹாப்பியோட. அப்போ நாங்களும் ஃப்யூச்சரில் இது மாதிரி டீச்சிங் பண்ணுவோமா அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, யார் வேணால் டீச்சிங் பண்ணலாம். ஜஸ்ட் நாலேஜை ப்ராப்பராக கேதர் பண்ணிக்கோங்க, அது போதும். சரியா? ஸோ கம்மிங் பேக், ஸ்டார்டர்ஸ் அண்ட் ப்ரோ 2 பேர் இருக்கீங்க. அதுக்காக நான் ப்ரோவை கூட சொல்லலை, நான் ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்டர்ஸ்க்கும் ப்ரோவுக்கும் நான் சேர்ந்த மாதிரியே இப்போ உங்களுக்கு ஸ்கெடியூல் சொல்ல போகிறேன். சரியா? இப்போ ஸ்டார்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கவனிங்க. ஓகே, பிகாஸ் ஸ்டார்டர்ஸ் பண்ணுற மாதிரி ப்ரோவும் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கு அவங்களோட எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறைய பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நான் ஸ்டார்டர். ஓகே, ஒரு ஸ்டார்டர் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்ன புக்ஸை ஃபாலோ பண்ணுன்றதை பார்ப்போம். நான் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 புக்ஸ் தான்டா. சிபிஎஸ்சி போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா புக்கை வாங்கி படிக்கணுன்ட்டு தான் அவசியமே இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 விஷயம். ஒன்று என்சிஆர்டி, இன்னொன்று பாஸ்ட் இயர் பேப்பர், இன்னொன்று ஆக்சுவலாக மேக்ஸுக்கு இது 2மே போதும். இஃப் யூ ஆர் டார்கெட் இஸ் 90% தான் வாங்குறீங்க, இது 2மே டார்கெட் போதும். ஓகே, பட் என்ன பிரச்சனைனா ஸ்டார்டிங்கே என்சிஆர்டி படிச்சிங்கன்னா யாருக்குமே புரியாது. ஓகே, யாருக்குமே புரியாது ஸ்டார்டிங்கே என்சிஆர்டி படிச்சிங்கன்னா. ஓகே, அண்ட் அதுக்கு ஹெல்ப் எடுக்கிறதுக்காக தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புக்ஸ் வாங்கிப்பாங்க. ஆல் இன் ஒன் புக்கு, அப்புறம் சண்டோட புக்கு வாங்குவாங்க, அண்ட் அரிஹந்தோட புக் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி
எக்ஸ்ட்ரா புக்ஸ்லாம் அதுக்காக தான் வாங்குவாங்க. ஏன்னா என்சிஆர்டியோட லாங்குவேஜ் அந்த என்சிஆர்டியோட ஸ்டெப்ஸ்லாம் புரியாதனால வாங்குவாங்க. ஓகே, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் அந்த மாதிரி புக்ஸை வாங்கி படிக்கிற நிலமையில இல்லை. ஓகே, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது யாருக்குன்னா புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு. ஓகே, எனக்கு தெரியும் ஆல்ரெடி 50% படித்தவங்களாம் இந்த மாதிரி புக்ஸை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. நான் ஸ்டார்டர்ஸ்க்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டர்ஸ் கவனிங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வீடியோஸை பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, என்னோடய வீடியோஸ் வாங்க. என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, கம்ப்ளீட்லி செம்மையாக புரியும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். டாபிக் வைஸ் டாபிக் எடுத்திருக்கேன், எக்ஸசைஸ் வைஸ் எக்ஸசைஸ் எடுத்திருக்கேன். டெலிட்டட் எக்ஸசைஸாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். டக்குன்னு முடிச்சிடலாம். டக்குன்னு இன்ட்டு 2 ஸ்பீட்லையோ இல்லை இன்ட்டு 1.5 ஸ்பீட்லையோ வச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்டெகிரேஷன் ஃபுல்லாக முடிச்சலாம். டிஃபரன்சியேஷன் நடத்திட்டு அப்ளிகேஷன் டெரிவேட்டிவ் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் மட்டும் நான் எடுக்கல. ஏன்னா ரொம்பவே ஈஸியான சாப்டர், எனக்கு தெரியும் உங்கள் ஸ்கூலில் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவும் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா யாருமே போடாததை நான் டக்குன்னு போட்டு முடிக்கணும்னு நினச்சேன். அதனால் மீதி எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, ஆக மொத்தம் உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. கைடோட பெஸ்ட்டு யூடியூப் சேனல்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதில் இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷனுக்கு நான் என்னோட சேனல்ன்றனால சொல்லலை. சீரியஸாகவே உங்களுக்கு நம்பிக்கலாம். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, லிமிட்டோட கமெண்ட் செக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ரெண்டு 3 இன்ட்ரடக்ஷன் பார்ட்லாம் போய் கமெண்ட்டில் படிச்சுப்பாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதா வேணாம் முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு 3 மந்த் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, 3 மந்தில் 2 மந்த் வந்து கான்செப்ட்டுக்கு, லாஸ்ட் 1 மந்த் ரிவிஷனுக்கு. அப்படி தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் சொல்லிட்டு வரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸில் நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ்லாம் முடிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஆக்கிட்டாங்க, நிறைய டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸில் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு வீடியோ பார்த்து நீங்களே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக வீடியோ பார்த்து கான்ஸ்டண்ட்டாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் மேக்ஸை. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சாட்டர்டே சண்டேலாம் நடுவில் வருது கொஞ்சம், அப்போல்லாம் ஹெவியாக படிச்சுட்டு I can easily say you can manage in 2 months. 2 months உங்களால் ஈஸியாக வந்து கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எடுத்தது அதுக்கப்புறமா நீங்கள் என்சிஆர்டி வாங்க. ஆக்சுவலாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோஸை பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிக்கு படித்ததுக்கு சமம் தான். ஓகே, ஏன்னா என்சிஆர்டியில் இருக்கிறது என்னது, எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதை நான் வீடியோலேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணுங்கள், என்சிஆர்டியை ஃபுல்லாக இப்போ எப்படி படிக்கிறது, அதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிளும் சால்வ் பண்ணுவோம். A to Z எல்லா எக்ஸாம்பிளும் சால்வ் பண்ணணும். ஓகே, டெலிட்டட் எக்ஸாம்பிள்லாம் போட்டுறாதீங்க மறந்து கூட. ஓகே, அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் பண்ணணும். எதெல்லாம் டெலிட்டடோ அதை விட்டுருங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன் எதெல்லாம் டெலிட்டட்ன்றோ அதை விட்டுறணும். சரியா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி மிஸ்சலேனியஸை எல்லாத்தையுமே நீங்கள் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க மிஸ்சலேனியஸாக நீங்கள் போட தேவையில்லை. எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் போட்டுருங்க. இதெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா மீதி இருக்க மிஸ்சலேனியஸ் சம்ஸ் தான் போட்டால் போதும். ஓகே, இது 3த்தையும் பண்ணிங்கன்னா உங்கள் என்சிஆர்டி ஃபினிஷ்ட். ஓகே, இதை மட்டும் பண்ணிங்கனாலே ஐ கேன் அஷ்யூர் யூ ஒரு கொஷனும் பண்ணணும், ஒரு எக்ஸசைஸும் பண்ணணும், ஒரு டைப்பும் உங்களுக்கு மைண்டில் ஏறிடணும். சரியா? ஒரே டைப்பில் தான் கொஷின் கேட்க போகிறாங்க. இப்போ என்சிஆர்டியில் இப்போ இன்டெக்ரல் எடுத்தோம்னா டெஃபினட் இன்டெக்ரலில் ஒரு சம்ம ரூட் வச்சுருக்குனாக்கா அந்த ரூட்டோட மெத்தடில் வந்தால் நீங்கள் போட தெரியணும். ஓகே, ஸோ இந்த சம்மை நீங்கள் இந்த ரூட் சம்மை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி வேறு வேல்யூஸ் கொடுத்தா கூட நீங்களால் போட முடியணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்சிஆர்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கன்னா ஐ கேன் ஈஸிலி சே 90% என்சிஆர்டிலேருந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகே, என்சிஆர்டியை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வராது. ஓகே, இஃப் யூ ஆர் லக்கி இனஃப் 95% கூட நீங்கள் இது ஒன்று முடிச்சு உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். ஓகே, 95%. ஓகே, ஸோ இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு 3 புக் சொல்லியிருப்பேன். ஆக்ஸ்வெல், சாம்பியன், ஆல் இன் ஒன்னுன்ட்டு. ஓகே, அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஆஸ்வெல் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் சாம்பியனும் நாட் பேட். ஓகே, பட் ஆஸ்வெல் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா அதில் வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டெப்புக்கும் எவ்வளோ மார்க் வருது அப்படின்ட்டு. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு அதை பார்க்கும்போது இந்த ஸ்டெப் நம்ம எழுதினா இவ்வளோ மார்க் வரும்ன்ற ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆஸ்வெல் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களால் வாங்க முடியும்னா ப்ளீஸ் கவலையே பண்ணாதீங்கடா, நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, டெலிகிராமில் இருக்குது. யூ கேன் கெட் தட். என்ன வித்தியாசம்னா அது வந்து கொஞ்சம் ஓல்டு பேட்டர்னில் இருக்குது. இப்போ இந்த புக்கெல்லாம் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இஃப் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் நீங்கள் அப்டேட்டட் வெர்ஷன் வந்து மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகே, இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ப்ரீவியஸ் வேர்ஷன் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வச்சு படிக்கலாம். நீங்கள் படிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் படிக்கும்போது எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி படித்தா போதும். இது 2 நீங்கள் ஒரு வேளை பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் ஸ்டார்டராக இருந்தீங்கன்னா இது 2 பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக 90% கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே, 90% இஸ் டேம் ஷோர் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஸ்டார்டர் இதோடய நிப்பாட்டிக்கோங்கடா. இதை தாண்டி நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. நவ் கம்மிங் பேக் டு ப்ரோ.
ஓகே, இஃப் யூ ஆர் ப்ரோ அதே தான், நீங்கள் 50% சிலபஸ் முடிச்சிருக்கீங்களா, மீதி 50% சிலபஸும் இதே மாதிரி வீடியோலாம் பார்த்து நீங்களும் கவர் பண்ணணும். அவங்க பண்ண மாதிரி என்சிஆர்டிக்கும் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்களும் பண்ணணும். ஓகே, அதோடு இல்லாமல் இதுவும் நீங்களும் பண்ணணும். ஓகே, இந்த 2 ஸ்டெப்பு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம்பிளை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, என்சிஆர்டியோட எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு இஃப் டைம் இஸ் தேர், ஓகே, இது 3 பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 100% வாங்குறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. ஓகே, பட் இதை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஆடி ஷர்மா ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஆடி ஷர்மா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஈஸி கொஷின்ஸ், டிஃபிகல்ட் கொஷின் கூட தேவையில்லை, ஈஸி கொஷின்ஸாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 100%ஓட கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இன்னும் கண்டிப்பாக வாங்க முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, இது தாண்ட என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நான் இப்படி தான் படித்தேன். அண்ட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்படி படித்து தான் 95+ தான் வாங்கியிருக்காங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே மோர் தென் இனஃப். என்னோடய நோட்ஸ் ப்ளஸ் என்சிஆர்டி பாஸ்ட் இயர் பேப்பர் பண்ணிங்கனாலே 90% ஃபார் ஷுர். எக்ஸாம்பிளர் பண்ணிங்கன்னா 100% ஷுர். ஓகே, இஃப் யூ ஆர் லக்கி இனஃப் இது 2 பண்ணாலே உங்களுக்கு 95% கிடைக்கும். ஓகே, அண்ட் எக்ஸாம்பிளில் சேர்த்து பண்ணிங்கன்னா 100% கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆல் இன் ஒன் யூஸ் பண்ணுறவங்க, மற்ற கைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க பயம் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் அதை வாங்கி வச்சிட்டிங்க, அதில் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அது உங்களுக்கு செட் ஆக தான் பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நீங்கள் அதில் ஒரு 4 லெசன் படிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், மற்ற கைடு வச்சுருக்கவங்க 4 லெசன் படிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள், இந்த 4 லெசனை பேஸ் பண்ணி கொஷின் சால்வ் பண்ணுங்கள். உங்களால் இந்த 4 லெசனை பேஸ் பண்ணி கொஷின் சால்வ் பண்ண முடிச்சா நீங்கள் கரெக்டான வேல போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இந்த 4 லெசனை படிச்சுட்டு உங்களால் இந்த கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ண முடியலன்னா அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பெட்டர் வீடியோஸை பார்த்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க, நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அது வந்து என்னோடய சைட்லேருந்து பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸை படிக்கிறதுக்கான விதம். ஓகே, நான் இப்போ இந்த படிக்கிறதுக்கு டைம் டேபிள் நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கு நான் புக் காமிச்சிடுறேன். நான் சொன்ன புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, இந்த புக்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி டெலிகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த புக்கோட காப்பி எல்லாமே டெலிகிராமில் இருக்குது. தயவு செஞ்சு டெலிகிராம் இல்லைன்னு ரீசன் சொல்லாதீங்க. உங்களுக்காக தான் டெலிகிராம் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டெலிகிராம் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு எதுவும் காசு ஆக போகிறது கிடையாது. ஓகே, ஜஸ்ட் 1 செகண்ட் டவுன்லோட் பண்ணுங்கள், நம்ம குரூப்புக்கு வாங்க, இந்த புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய புக்ஸ் இருக்குது, எது வேணாலும் லைப்ரரி மாதிரி. ஓகே, என்னென்ன புக்ஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையும் மொத்தமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க, தனியாக ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடுங்க அந்த ஆப்பை. ஓகே, பிரச்சனையே இல்லை. அண்டு கொஷின் பேங்க் இருக்குது, இந்த கொஷின் பேங்க் பார்த்துருங்க. இந்த ஆஸ்வால் புக் இதுதான், இதோட அப்டேட்டட் வெர்ஷன்லாம் இப்போ வந்துடுச்சு. இது வந்து ஓல்டர் வெர்ஷன் புக்கு டெலிகிராமில். அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா புக் இருக்கிறது நல்லது. ஓகே, ஒரு ஃபார்முலா புக் இருக்கிறது நல்லது. பட் இந்த புக் இருக்குல்ல டெலிகிராமில், இந்த 2 புக் இருக்குல்ல, இந்த 2 புக்கும் முன்னாடியுமே ஒரு சம்மரி பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த சம்மரி பேஜில் உங்களுக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு ஃபார்முலா புக் வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. பட் ஃப்ரீயாகவே உங்களுக்கு தான் அரிஹந்தோட ஃபார்முலா புக் இருக்குது. இது ஃபிசிக்ஸுக்கு இருக்குது. இதே மாதிரி மேக்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டெலிகிராமில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா புக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்படி தான் இருக்கும், அது ஒரு ஃப்ரண்ட் பேஜ். ஓகே, அதோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மற்றபடி வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் புக்கு பார்த்தீங்கல்ல, அதுலேயே கூட சம்மரி பேஜ் இருக்கும். அந்த சம்மரி பேஜ் படித்தாலே போதும். சரியா? அதில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டாங்களே மோர் தென் எனஃப். ஓகே, இப்போ பாருங்கள் டைம் டேபிள். ஓகே, இப்போ ஒரு வேளை 90% தான் உங்கள் டார்கெட். ஓகே, அண்ட் யூ ஆர் அ ஸ்டார்டர். ஓகே, அப்போ உங்கள் டைம் டேபிள் வந்து இதுதான். நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு ஸ்டார்டர் அண்ட் நீங்கள் வந்து 90% எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் டைம் டேபிள் இது தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6.5 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும். ஓகே, 6.5 ஹவர்ஸ் மினிமம் படிக்கணும் உங்கள் ஆன்லைன் கிளாஸை தவிர்த்து. ஓகே, ஸோ அதை வந்து நான் டிப்பிக்கலாக ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து 5:30 மணிக்கு வந்து தூங்கி எழுந்துட்டு 6 மணிக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். சரியா? 6 to 8:30 ஃபர்ஸ்ட் 1.5 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டடி ஸ்லாட் 1. ஓகே, காலையில் எழுந்தோடனே மேக்ஸ் போடுறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த 1.5 ஹவர்ஸை நீங்கள் மேக்ஸ் போடணும். ஓகே, இதை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் மீதி இருக்க 1/2 hour வந்து எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணுறது இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 8:30 to 9 பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் 9 to 1 வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டம் பண்ணலாம். இது வேரி ஆகும். சில பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் இப்போ டைமிங் அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கெடியூலை மாற்றிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் 1 to 2 லஞ்சு. அதுக்கப்புறம் 2 to 4 அகைன் உங்கள் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டடி ஸ்லாட் 4 செகண்ட் ஸ்டடி ஸ்லாட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காலையில் படித்தது, அதுக்கடுத்து இப்போ தான் உங்களுக்காக படிக்க போகிறீங்க. ஃபிசிக்ஸ் படிக்கணும். ஓகே, ஃபிசிக்ஸ் வந்து 2 hours நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தி டெரிவேஷன்ஸ் இருக்குது, நிறைய படிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து மதியம் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஓகே, நல்லா கூல் மைண்டாக இருக்கும், கொஞ்சம் தூக்கம்லாம் வராமல் இருக்கும். ஸோ பெட்டர் வந்து மதியம் ஃபிசிக்ஸ் பண்ணலாம். ஓகே, பட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த சப்ஜெக்ட் எல்லாம். ஒரு 2 hour ஃபிசிக்ஸ் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆன்லைன் கிளாஸு பிரேக்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்லாட் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் 7:30 to 9.
இந்த 1.5 ஹவர்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுக்கோங்க. ஓகே, கெமிஸ்ட்ரி வீடியோ எடுத்து நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி எடுக்கணுமோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 9:30 to 11 வந்து பயோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாச்சும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வீக்கெண்டில் இங்கிலீஷ் ஏதாச்சும் படிக்கணும்னா படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இதுதான் ஒரு டிப்பிக்கல் டைம் டேபிள். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ், இஃப் யூ ஆர் பிரேவ் இனஃப், நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல, இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னொருத்தருக்கு டவுட் ஒன்று வரும், நான் ஜேஇ நீட்டுக்கெலாம் படிச்சுட்ருக்கேன், எனக்கு எப்படி இல்லைனாக்கா அதே தான்டா, இந்த இதுலலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிபிஎஸ்சிக்கு படிச்சிருங்க. ஓகே, நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, சிபிஎஸ்சி வந்து மார்ச் ஏப்ரலில் கன்ஃபார்மாக வச்சுருவாங்க, அதில் டவுட் இல்லை. சரியா? பட் ஜேஇ மெயின்ஸு நீட்டுக்கெலாம் இன்னும் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகலை. மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூன் இல்லை ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் கூட நீங்கள் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஜேஇ நீட்டெல்லாம். சரியா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய சஜஷன் என்ன, 80% ஃபோக்கஸ் வந்து போர்டு எக்ஸாமில் வைங்க, 20% ஃபோக்கஸ் வந்து நீட் ஜேஇயில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள், மேக்ஸில் இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்குறீங்க போர்டு எக்ஸாம் பாயிண்ட்டில். ஓகே, அதே பாயிண்ட்டில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீட் அண்ட் ஜேஇக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக் படிக்கிறீங்க போர்டு எக்ஸாமுக்குனா, அதே டாபிக் எடுத்து நீங்கள் வந்து நீட் அண்ட் ஜேஇயில் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, எப்போனா ஆன்லைன் கிளாஸில். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நடுவில் கொஞ்சம் டச்சப்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி படிச்சுன்னா 6.5 ஹவர்ஸ். ஒருவேளை நீங்கள் வந்து 100% என் டார்கெட்டுன்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக போடணும். எவ்வளோ அதிகமானா ஒரு 2 ஹவர் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் உங்கள் டேயில். அது எப்படின்னா, காலையில் நீங்கள் 4லேருந்து 6 மணி வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, 3:30 to 4 நீங்கள் எழுந்துட்டு மார்னிங் 4 to 6 நீங்கள் படிக்கணும். ஓகே, நீங்கள் ஒரு 100% டார்கெட்டாக வச்சிங்கன்னா இப்படி தான் வந்து நீங்கள் படிச்சாகணும். சரியா? ஸோ காலையிலே என்ன பண்ணுங்கள், நியூமரிக்கல்ஸ் அண்ட் ரிவிஷன் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல்லாம் போட்டு பார்க்காது ரிவிஷன் பண்ணுறதுலாம் காலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் உங்கள் ஸ்கெடியூலாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து டிப்பிக்கல் ஸ்கெடியூல் ஃபார் 100% டார்கெட் வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஓகே, ஆமாடி முடிஞ்சுடா. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் அது இப்போ சொன்னதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு முடிக்கணும் 2 monthஸில். ஓகே, முக்கியமாக கான்செப்ட் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த 3 தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். கான்செப்ட், ப்ராக்டிஸ், ரிவிஷன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஃபார்மில் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அண்ட் உங்கள் ஸ்டடி பிளானை வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். அந்த டைம் டேபிளில் நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், மந்த்லி, வீக்லி அண்ட் டே வைஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மந்த்து நான் வந்து ஒரு 10 லெசன் முடிக்கணும், அடுத்த மாதம் 10 லெசன் வரல, 2 மாதம் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு மாதம் இந்த மாதம் ஒரு 6 லெசன், அடுத்த மாதம் ஒரு 6 லெசன். ஓகே, ஸோ 6 6 12 ஆச்சு. நடுவில் ஒரு சின்ன லெசன் ஏதாச்சும் லீனியர் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ஒரு சின்ன லெசன் எங்கேயாச்சும் முடிச்சுக்கலாம் நீங்கள். சரியா? ஸோ இப்போ ஒரு மந்த்துக்கு வந்து 6 லெசன் முடிக்கணுமா, அப்போ ஒரு மந்தில் ஆவரேஜாக 4 வீக் இருக்குது அண்ட் சில டைம் 5 வீக் வருது. ஓகே, 4 வீக்குன்னு வச்சா கூட இந்த 6 லெசனை நான் எத்தனை நாளில் முடிக்க போகிறேன், எத்தனை வீக்கில் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வீக் வைஸ் டார்கெட் வச்சுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்கில் நான் 2 லெசன் முடிக்கணும்னா இந்த 2 லெசனை நான் இந்த 7 நாளில் எப்படி முடிக்க போகிறேங்கிறத டே வைஸ் டார்கெட் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்கள் டார்கெட்டை நீங்கள் ஸ்பிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேயா? நவ் இப்போ வந்து அடுத்து பேப்பரோட பேட்டர்ன் பார்ப்போம். பேப்பர் பேட்டர்ன் இஸ் வெரி சிம்பிள் தான். டோட்டலாக வந்து 44 கொஷின்ஸ். ஓகே, கொஷினை பார்த்து பயப்படாதீங்க. டோட்டலாக 44 கொஷின்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஓகே, இந்த வாட்டி உங்களுக்கு 4 மார்க் 6 மார்க் கான்செப்ட் கிடையாது. 1, 2, 3 அண்ட் 5 மார்க். ஓகே, ஸோ 1 மார்க் கொஷினில் பார்த்தோம்னா மொத்தம் 24 கொஷின் வரப்போகுது. ஓகே, 1 மார்க் கொஷினில் மொத்தம் 24 கொஷின் வரப்போகுது. அது எப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்குன்னா, 24 வந்து 16 + 8 பிரியுது. ஓகே, 16 வந்து பியூர் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷினாக இருக்கும். ஓகே, 16 பியூர் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷினாக இருக்கும். அண்ட் 8 கொஷின் வந்து அகைன் 4 பிரியும், 4 பிரியும். ஓகே, இது என்னதுன்னா கேஸ் ஸ்டடி கொஷின். 2 கொஷின் கொடுத்துருவாங்க கேஸ் ஸ்டடி, அதில் வந்து 4 கொஷின் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து 24 கொஷின் வந்து 1 மார்க்கில் இருக்க போகுது. ஓகே, புரிஞ்சா? ஆப்ஜெக்டிவ் ப்ளஸ் கேஸ் ஸ்டடி. இது ஆப்ஜெக்டிவ், இது கேஸ் ஸ்டடி. புரிஞ்சா? அடுத்து வந்து 2 மார்க் கொஷின். 2 மார்க் கொஷின் மொத்தம் வந்து 10 கொஷின் இருக்க போகுது. ஓகே, ஸோ 10 கொஷின் 2 மார்க் இருக்க போது எவ்வளோ மார்க் வரும்னா 20 மார்க்ஸ்க்கு 2 மார்க்ஸ் இருக்கும். சரியா? 3 மார்க் கொஷின் மொத்தம் 7 கொஷின் இருக்கும். அண்ட் 5 மார்க் கொஷின் வந்து 3 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, சாய்ஸஸ் பார்த்தோம்னா 5 மார்க் கொஷினில் மொத்தம் 3 சாய்ஸ் இருக்குது. 3 கொஷின், எல்லா கொஷினுக்குமே சாய்ஸஸ் இருக்கும். ஓகே, 3 மார்க் கொஷின் பார்த்தோம்னா டோட்டலாக 7 கொஷின். அந்த 7 கொஷினில் ஏதாச்சும் இன்டர்னல் சாய்ஸ், ஏதாச்சும் ஒரு கொஷினில் வந்து சாய்ஸ் கொடுத்துருவாங்க. 2 கொஷினுக்கு சாய்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ 7 கொஷினில் 2 கொஷினுக்கு சாய்ஸஸ் இருக்கும். அண்ட் 2 மார்க் கொஷினில் 3 கொஷின்ஸ்க்கு வந்து சாய்ஸஸ் இருக்கும். சரியா? அந்த செக்ஷனுக்குள்ளேயே ஒரு 3 கொஷினுக்கு மட்டும் சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் சாய்ஸஸ் இருக்கும். அண்ட் இதில் மொத்தம் 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. 5ல் வந்து நீங்கள் ஏதாச்சும் 4 எழுதுகிற மாதிரிலாம் இருக்கும். சாய்ஸஸ் கண்டிப்பாக இதுலேயும் இருக்குது. ஓகே, அது எப்படின்னு 3 + 2 கான்செப்டில் இருக்கும். இந்த 16 மார்க் ஆப்ஜெக்டிவில் 3 சாய்ஸ் இருக்கும். அண்ட் உங்களோட அந்த கேஸ் ஸ்டடியில் ஒரு 2 சாய்ஸ் இருக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சாய்ஸஸ்.
ஓகே. ஸோ மொத்தம் 44 கொஷினில் ஷார்ட் ஆன்சர் கொஷின் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா 24 + 10 எவ்வளோ 34 கொஷின்ஸ் வந்து ஷார்ட் ஆன்சர் டைப் கொஷின். ஓகே, அதில் 24 வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டிவ், அந்த 10 கொஷின் 2 மார்க் வந்து ரொம்ப சிம்பிளான என்னது சம்ஸ் தான் இருக்கும். ஓகே, மொத்தம் 34 கொஷின் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆப்ஜெக்டிவ் மாதிரி தான் லிட்ரலாக. ஓகே, மீதி எத்தனை இருக்குது, 10 கொஷின் தான் லாங் ஆன்சர் அண்ட் ஷார்ட் ஆன்சர் கொஷின். சரியா? ஸோ இந்த 10 கொஷின் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ கொஷின் நான் பார்த்து பயப்படாதீங்க, எல்லாமே சின்ன சின்ன கொஷின்ஸ் நிறைய இருக்கனால உங்களுக்கு இவ்வளோ கொஷின் வந்து இருக்குது. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து பேப்பரோட பேட்டர்ன். ஓகே, ஸோ இப்போ யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, மை காட், ஆமாம். ஸோ யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் பார்ப்போம்னா சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் 8 மார்க்கு கேட்குறாங்க. சரியா? அல்ஜிப்ராவில் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் வந்து 10 மார்க்கு கேட்குறாங்க. ஓகே, கால்குலஸில் கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆரம்பிச்சு அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன், லிமிட்டு அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லிமிட்டு அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இந்த 5 லெசன் சேர்ந்தது கால்குலஸ். ஓகே, அதில் வந்து 35 மார்க் கேட்குறாங்க. என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்க, இந்த 35 மார்க் என்னாரும் உங்களுக்கு அல்வா மாதிரியாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து வெக்டார். ஓகே, வெக்டார் அண்ட் 3D இது ரெண்டும் சேர்த்தா ரொம்ப பெரிய சாப்டர்ஸ் அண்ட் ரொம்பவே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான சாப்டர் தான். பட் 14 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, லீனியர் ப்ரோக்ராமிங் அல்வா. ஓகே, இந்த லெசன் படித்தாலே ஒரு 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அந்த 5 மார்க் ஒரே ஒரு கொஷின் தான் வரும். அந்த 5 மார்க் இங்கே இருக்குது. இப்போ எக்ஸசைஸை வந்து கம்மி பண்ணி இன்னும் ஈஸியாக ஆக்கிட்டாங்க. அண்ட் ப்ராபபிலிட்டியில் ஒரு 8 கொஷின். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா என்ன சொல்வேன்னா, இதை முதல்ல டார்கெட் வைங்க. ஓகே, ஏன்னா நான் உங்களுக்கு இதை நல்லாவே எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா கஷ்டமான கொஷின் எதுவுமே கேட்க மாட்டாங்க இதில். இந்த லெசனை டார்கெட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இதை எக்ஸசைஸ் கொஷினும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த லெசன்லேருந்து 35 மார்க் ஈஸியாக கொண்டு வந்துடுவேன். ஓகே, அதுக்கப்புறமா ஈஸியாக இருக்கிற சாப்டர் அல்ஜிப்ரா. மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டில் என்ன தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. கரெக்டாக? ஸோ இந்த 45 மார்க் இதிலே வந்துடுச்சு. ஓகே, இது ரெண்டுத்துலேயுமே 45 மார்க்குடா, எவ்வளோ ஈஸி பாருங்கள். 45 மார்க்கு. ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ ஈஸியாக எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா நான். ஸோ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் தெரிஞ்சிடும். ஓகே, இல்லை இதை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இருந்து படித்து வச்சுருந்தா கூட இதுலேருந்து 8 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ இந்த 3 லெசன்லேருந்தே பாருங்கள் எவ்வளோக்கு வருது, 45 ஒரு 8 எவ்வளோ வருது, 53 மார்க் இதுலேயே வந்துடுதுடா. 80க்கு 53 மார்க் இதுலேயே வந்துடுச்சு. ஓகே, மீதி இருக்க லெசன்லாம் கூட பாருங்கள். லீனியர் ப்ரோக்ராமிங் 5 மார்க் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ 53 + 8 58 மார்க்கு. ஓகே, கிட்டத்தட்ட 60 மார்க் எடுத்தாச்சு இதுலேயே. மீதி எவ்வளோ 20 மார்க் தான் இருக்குது. 20 மார்க் நீங்கள் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிங்கன்னா 20 மார்க் கன்ஃபார்ம் ஆகிடும். புரிஞ்சா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எந்த லெசன் எப்படி படிக்க போகிறீங்க. இதை நான் உங்களுக்கு இன்னும் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துட்டேன். லிமிட்டில் 17 கொஷின் அண்ட் இதில் 18 கொஷின் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். புரிஞ்சா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி. இந்த சாப்டர் வைஸை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். என்ன லெசனை படிக்க போகிறீங்க ஃபஸ்ட்டுன்றதை நீங்கள் இப்படியே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதை பார்த்தாச்சா? இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு டெலிட்டட் எக்ஸசைஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகே, எதுலாம் டெலிட் ஆகிருக்குன்னு சொல்லிடுறேன். சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். நான் சொல்ல மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இதில் நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா டக்குன்னு பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துருவோம். சரியா? சாப்டர் 1 எடுத்தோம்னா எக்ஸசைஸ் 1.3 ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடுச்சு. நான் சொல்கிறத நீங்கள் நம்பலாம், எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு பக்காவாக செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பயப்படவே தேவையில்லை. ஜஸ்ட் நோட் பண்ணி கண்ணை மூடிட்டு ஸ்க்ராச் பண்ணுங்கள். ஓகே, புக்கை திறந்து வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 1.3 கச்சக்கன்னு ஸ்க்ராச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அடுத்து 1.4 ஃபுல் எக்ஸசைஸும் காலி, ஸ்க்ராச் இட், கச்சக் முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து மிசலேனியஸ். ஓகே, மிசலேனியஸில் 1 2 3 6 7 14 இந்த கொஷின்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த கொஷின்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க மிசலேனியஸில். இதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் படிக்கலாம். ஓகே, ஸோ சாப்டர் 1 முடிஞ்சா 1.3 1.4 ஃபுல்லாக காலி, மிசலேனியஸில் இதெல்லாம் காலி. ஓகே, சாப்டர் 2 இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 2.2 ஃபுல்லாக கச்சக் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 2.2 ஃபுல்லாக கச்சக் ஓவர். ஓகே, அடுத்து மிசலேனியஸில் கொஷின் நம்பர் 3லேருந்து 17 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் 3 to 17 ஸ்க்ராச் கச்சக் முடிஞ்சு. ஓகே, ஸோ செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.2 ஃபுல்லாக கச்சக் அண்ட் 3 to 17 கச்சக் இன் மிசலேனியஸ். ஓகே, அடுத்து வந்து சாப்டர் 3 என்னது மேட்ரிக்ஸஸ். கரெக்டாக? மேட்ரிக்ஸில் ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக காலி, 3.4 கச்சக் முடிஞ்சு. ஓகே, ஸோ 3.4 ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். அடுத்து டிட்டர்மினண்ட்டில் எக்ஸசைஸ் 4.2 வந்து ஃபுல்லாக காலி, கச்சக் முடிஞ்சு. அப்புறம்
4.6 கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 6 வரைக்கும் அடிச்சிருங்க, அது தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் முடிஞ்சா மிஸ்செலேனியஸில் வந்து கொஷின் நம்பர் 2 அடிச்சிருங்க அண்ட் கொஷின் நம்பர் 11லேருந்து 15 வரைக்கும் தேவையில்லை. கிளியராக இருக்கும் நான் சொல்கிறது. 4.2 ஃபுல்லாக காலி. 4.6 கொஷின் நம்பர் 1லேருந்து 6 மட்டும் அழிச்சிருங்க. கொஷின் நம்பர் 1லேருந்து 6 மட்டும் அழிச்சிருங்க 4.6 அண்ட் மிஸ்செலேனியஸில் செகண்ட் கொஷின் அடிச்சிருங்க. அதுக்கப்புறமா 11லேருந்து 15 வரைக்கும் அழிச்சிருங்க. ஓகே, அடுத்து வந்து சாப்டர் 5 போயிடுங்க, கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி. அதில் வந்து எக்ஸசைஸ் 5.8 ஃபுல்லாக கச்சக். ஓகே, ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. 5.8 ஃபுல்லாக கேன்சல் அவுட் பண்ணிவிடுங்க. எக்ஸசைஸ் 5.8 நீங்கள் போட தேவையில்லை. அடுத்து மிஸ்செலேனியஸில் ஒரே ஒரு கொஷின் 19 கொஷின் மட்டும் அடிச்சிருங்க, அதை படிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி முடிஞ்சு. அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவில் சூப்பர், 2 பெரிய எக்ஸசைஸ். ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய எக்ஸசைஸ், ரெண்டுமே அடிச்சிட்டாங்க. ஓகே, 6.1 கச்சக், 6.4 கச்சக் ரெண்டுமே முடிஞ்சு. ஓகே, மிஸ்செலேனியஸை வந்து 3rd and 19 கொஷின் மட்டும் அழிச்சிருங்க மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ். சரியா? ஸோ எக்ஸசைஸில் 6.1 எக்ஸசைஸ் காலி, 6.4 எக்ஸசைஸ் காலி அண்ட் 3 and 9 காலி. எது? மிஸ்செலேனியஸில். ஓகே, அடுத்து இன்டெக்ரல் வந்துடுங்க. இன்டெக்ரலில் எக்ஸசைஸ் 7.8 ரொம்ப பெரிய எக்ஸசைஸ் இதுவும். எக்ஸசைஸ் 7.8 ஃபுல்லாக கச்சக் அண்ட் மிஸ்செலேனியஸை 40th கொஷின் கச்சக். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 7.8 ஃபுல்லாக காலி. ஓகே, அண்ட் மிஸ்செலேனியஸை 40th கொஷின் காலி. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவில் எக்ஸசைஸ் 8.2 ஃபுல்லாக அடிச்சிருங்க, கச்சக் முடிஞ்சு. ஓகே, எக்ஸசைஸ் 8.2 ஃபுல்லாக காலி. மிஸ்செலேனியஸை 12, 18, 19. ஓகே, ஸோ புக்கில் அப்படி ஸ்க்ராட்ச் போடும்போதே ஒரு ஆனந்தமாக இருக்குல்ல. அதெல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ எவ்வளோ ஆனந்தமாக இப்போ வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க பாருங்கள். ஓகே, சூப்பர். அடுத்து வந்து சாப்டர் 9 வந்துடுங்க. சாப்டர் 9 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அதில் வந்து ஃபுல் எக்ஸசைஸ் வந்து 9.3 காலி. ஓகே, 9.3 ஃபுல் எக்ஸசைஸ் வந்து கச்சக் அண்ட் எக்ஸசைஸ் 9.6 ஃபுல்லாக அவசரப்பட்டு போடாதீங்க, கொஷின் நம்பர் 19 மட்டும்தான். சரியா? ஸோ ஃபுல் எக்ஸசைஸ் இது 9.3 அண்ட் 9.6ல் ஒரே ஒரு சம் 19 கொஷின் மட்டும் கச்சக். ஓகே, மிஸ்செலேனியஸில் 3, 15 and 17 படிக்க தேவையில்ல, கச்சக் முடிஞ்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா வெக்டாரில் வந்து மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸாக ஒரே ஒரு கொஷின் 18வது கொஷின் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே இருக்குது வெக்டார்ஸில். ஆக்சுவலாக வெக்டார்ஸ் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 டைமென்ஷன் தான் உங்களுக்கு கொஞ்சம் அது ஒழுங்காக சொல்லித்தரலன்னா கொஞ்சம் புரியாது. ஓகே, அண்ட் 3 டைமென்ஷனில் ரொம்ப பெருசாலாம் எதுவும் டிலீட் பண்ணல. எக்ஸசைஸ் 11.2ல் 2 கொஷின் 10 and 11 மட்டும் டிலீட் ஆகிருக்கு. அண்ட் எக்ஸசைஸ் 11.3ல் 3 கொஷின் 12, 13A and 13E இந்த 3 கொஷின் மட்டும் டெலீட் ஆகிருக்கு. மிஸ்செலேனியஸாக 2 கொஷின் 3 and 5 மட்டும் போயிருக்கு. ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ரொம்பவே கஷ்டமானது. அன்பவுண்டட் ரீஜனை கண்டுபிடிக்கிறது, அதையே டெலீட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ எக்ஸசைஸ் 12.1ல் 4, 6, 9 காலி. எக்ஸசைஸ் 12.1ல் 4, 6, 9 காலி. எக்ஸசைஸ் 12.2ல் 1, 9 and 10 காலி. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. மிஸ்செலேனியஸில் பார்த்தோம்னா 2nd and 3rd கொஷின் நீங்கள் படிக்க தேவையில்லை. இதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப கன்ஃபியூசிங்கான கொஷினாக இருந்துச்சு. அன்பவுண்டடில் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் லக்கிலி உங்களுக்கு அதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா 2 எக்ஸசைஸை ஃபுல்லாக அவுட் பண்ணியாச்சு. ஓகே, எக்ஸசைஸ் 3.4 ஃபுல்லாக கச்சக் அண்ட் எக்ஸசைஸ் 3.5 ஃபுல்லாக கச்சக். ஓகே, 2 ஃபுல் எக்ஸசைஸும் உங்களுக்கு எடுத்தாச்சு. மிஸ்செலேனியஸில் 5, 6 and 9 படிக்க தேவையில்லை. புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டெலீட்டட் போர்ஷன்ஸ். ஓகே, டெலீட்டட் போர்ஷன் எக்ஸசைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னாக்கா, எப்படிலாம் வந்து எக்ஸாமை நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, என்னென்ன கொஷின்லாம் நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணணும் அண்ட் என்னென்ன டாப்பிக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கெடியூலை படி. ஓகே, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கெடியூல் இருக்குன்னா அந்த ஸ்கெடியூலில் நீங்கள் மேக்ஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இந்த லெசன்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இதை முதல்ல நான் படிக்கணும், இந்த லெசன்லேருந்து இவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணணும், இந்த லெசன்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அட்டம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக இப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு இந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு அந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் பாக்கி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. 90%, 100%ன்னு பார்த்தோன்னே பயப்படாதீங்க. ஓகே, எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப ஈஸிடா. இப்போலாம் போர்டு எக்ஸாம்லாம் என்ன, நீட் ஜேஇக்கு படித்தா தான் பயப்படணும். போர்டு எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுலாம் நான் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி போர்டு எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறது தான் பெரிய விஷயம்னாக்கா நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்படியெல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட்டு 3 months தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ஓகே, 20 ஓவர் மேட்ச்சில் 17 ஓவர் முடிஞ்சிருச்சு, மீதி 3 ஓவர் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 28 ரன் தான் தேவைன்னு வச்சுக்கோங்க. 6, 4ன்னு எப்படியும் ஒன்று அடிச்சு தட்டி தூக்கிட்டிங்கன்னா கூட ஜெயிச்சிடலாம். சரியா? ஸோ கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நான் சொன்ன மாதிரியே படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ரொம்ப
ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. கண்ட புக்கை போட்டு போட்டு வராத தெரியாததெல்லாம் எடுத்து வச்சுட்டு குழம்பாதீங்க. ரொம்ப ஈஸியாக படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ போதும், இதோடய நான் நிப்பாட்டிக்கிறேன். அண்டு தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பயாலஜிக்கும் கேட்காதீங்க. நான் பயாலஜிக்கு வேணால் கூட ட்ரை பண்ணுறேன். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸை நானே ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். பட் ஆனால் இப்போ எனக்கு அது படித்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் நான் இப்போ பைத்தான் அது இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நாலேஜ் இல்லை. ஸோ அதனால் என்னால் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்ல முடியாது. பயாலஜி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ட்ரை பண்ணி சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண பார்க்குறேன். பட் ஆனால் ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஓகே, லெட்ஸ் சி, நான் பார்க்குறேன், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட பார்த்துருங்க, மறக்காதீங்க. அதுவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த்.